நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மாயக்காரா அண்ட் பர்மி இது ரெண்டு கேரக்டருமே ரிஷப் செட்டி தான் பண்ணியிருக்காரு. மாயக்காரா அப்படின்றது ஒரு டிவைன் பீயிங் தான். கடவுள் கொடுத்த பர்பஸோட பிறந்தவங்கள அந்த பர்பஸை முடிக்க வைக்கிறதுக்காக கைட் பண்றது தான் இந்த கேரக்டரோட வேலைன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுவுமே மாயக்காரன்ற அந்த கேரக்டர் சில சீன்ஸ்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குலாம் ரிஷப் செட்டி ஒரு வயசானவரை கூட நடிக்க வச்சிருக்கலாம். அப்படி இன்னொருத்தரை சூஸ் பண்ணி நடிக்க வைக்காம ஆல்ரெடி பர்மின்ற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே ரிஷப் செட்டி மாயக்காரா கேரக்டர் நானே பண்றேன்னு இறங்கி செஞ்சிருக்காருன்னா சும்மாலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை மேபி சாப்டர் 2ல கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி மாயக்காரா பர்மியோட மூதாதையர்ல ஒருத்தரா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஆல்டர்னேட் டைம்லைன்ல இருந்த பர்மி தான் இந்த டைம்லைனுக்கு மாயக்காராவா வந்திருக்காருன்னு அவங்க சொன்னாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யாருக்கு தெரியும், ஆல்டர்னேட் டைம்லைன்ல கடவுள் கொடுத்த பர்பஸை முடிக்க முடியாத பர்மி விஜேந்திர மன்னன் அண்ட் கனகாவதியால சாவடிக்கப்பட்டு தோத்து கூட போயிருக்கலாம். பர்பஸை முடிக்க முடியாம தோத்து போன பர்மிக்கு கடவுள் செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவனை மாயக்காராவா மாத்தி இன்னொரு டைம்லைனுக்கு அனுப்பி அங்க இருக்கிற பர்மியை கரெக்டான பாத்துல கைட் பண்ணி கனகாவதி அண்ட் விஜேந்திர மன்னனை அழிக்க வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரியை போர்ட்ரே பண்ணி ஆல்டர்னேட் டைம்லைன் சேர்ந்த பர்மி தான் இந்த மாயக்காரான்னு சொல்றதுக்கு சுத்தமா வாய்ப்பு கிடையாது. ஒரு ஃபன்னுக்காக நான் சொன்ன தியரி தான் அது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்டர் 2ல ரிஷப் செட்டி தான் கிளியர்